வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். தமிழக வெற்றிக் கழக நிறுவன தலைவர் விஜய் மற்றும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி கிழித்தெடுத்த திமுக சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆர்டி சேகர். சென்னை வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் கிழக்கு பகுதி சார்பாக திமுக ஆட்சியின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சென்னை தண்டையார்பேட்டை வஉசி நகரில் ஆர்கே நகர் வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் கிழக்கு பகுதி சார்பில் திமுக ஆட்சியின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆர்டி சேகர், ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர், கழக பேச்சாளர் அத்திப்பட்டு சாம்ராஜ், இளம் பேச்சாளர் ஜோதி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். அதெல்லாம் கிடையாது. நீங்க போய் ஒரு வீட்டுக்கு சொல்லுங்க. நீங்க வந்து அடுத்தடுத்து போறப்போ எல்லாருக்கே பேசுங்க. என்னென்ன சாதனைகளை பட்டியல் போட்டோம்னா எவ்வளவு பேசுறதுக்கு இந்த மேல பத்தாது. அதுதான் நம்ம அண்ணன் சாம்ராஜ் நம்ம அண்ணன் அது மாதிரி தங்கை அவங்களே அமைச்சு வச்சிருக்காங்க. அவங்க அதை பத்தி விலைக்கு சொல்லுவாங்க. எப்போது பெண்களை உயர்த்தும் ஒரே இயக்கம் இந்த திராவிட இயக்கம் மட்டும்தான். மானமும் அறிவும் கொண்ட சமூகமாக இந்த தமிழ் சமூகமான தன் வாழ்நாளெல்லாம் வணங்கி சென்னை வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் கிழக்கு பகுதி சார்பில் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆர்டி சேகர் அவர்களே கடந்து இன்றைக்கு 5வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் தலைமையிலான திராவிட அரசு இது. அறிவியல் துணை கொரோனாவில் தொடங்கி அரசியல் அமைப்பு சட்டத்தின் துணையோடு ஆளுநரின் கொட்டத்தை அடக்கி இன்று வரை நல்லாட்சி செய்து கொண்டிருப்பது நம்முடைய முதல்வர் தலைமையிலான திராவிட அரசு. இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தோன்னு கேட்கிறேன், இந்தியாவிலேயே தலை சிறந்த முதலமைச்சர் நம்பர் 1 முதலமைச்சர் யாருக்கா? நம்ம ஐயா. இத நீங்களோ நானோ இல்ல இந்த கழகத்தில் இருக்கிறவங்க மட்டும் சொல்லல. இந்தியாவிலேயே தலை சிறந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை வட மாநிலத்தில் இருக்கிற ஊடகங்கள், ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரங்கள், அறிக்கைகள் சொல்லுது. கேள்விப்பட்ட ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்கு. உங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. யாரோ ஒரு 10 பேர் அடிச்சு தானா இல்ல நான் அடிச்ச 10 பேருமே தானே. அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு துறையில நம்பர் 1 இல்ல. கல்வியில, பொருளாதாரத்துல, பொது சுகாதாரத்துல, வேலை வாய்ப்புல, பெண்கள் முன்னேற்றத்தில், தொழில் துறையில, வறுமை ஒழிப்பு திட்டத்துல, இந்த மாதிரி நிதி மேலாண்மையில ஒவ்வொரு துறையிலும் நம்ம தான் நம்பர் 1. இதை சாத்தியமாக்கிய ஒன்லி 1 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். பெரிய அதிகாரம் இருக்கிற ஒன்றிய அரசால கூட இதெல்லாம் சாதிக்க முடியல. ஏன் அவங்களால சிந்தித்து கூட பார்க்க முடியல. ஆனால் ஒரு ஒற்றை மாநில அரசு தன்னுடைய கொள்கை பிடிப்பினால் சாதித்துக் கொண்டிருக்கிறதுல இந்த மானுடவியல் தத்துவம் தான் திராவிட மாடல் தோழர்களே. உடல் தானம் செய்யறதுன்றது ஒரு உன்னதமான நிகழ்வு. ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன யோசிப்போம், நம்மளுடைய வாழ்நாட்களுக்குள்ள என்ன செய்வோன்றதை மட்டும்தான் சிந்திப்போம். ஆனா அவர்களுடைய வாழ்நாட்களை தாண்டி நம்மளுடைய இறந்த பின்பு உடலை தானம் செய்யறாங்கல்ல, அவர்களுக்கு அரசு மரியாதை செய்ய வேண்டும் என்று அறிவித்தனர் நம் தளபதி அவர்கள். இன்னைக்கு இந்தியாவிலேயே உடல் தானம் செய்பவர்களின் எண்ணிக்கையில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதலிடம். இதுலயும் நம்ம தான் நம்பர் 1. செயலாளர் உள்ளிட்ட நம்ம கழக தோழர்கள் பலரும் அதில் கலந்து கொண்டோம். அப்படிப்பட்ட பார்ப்போர்கள் என்ற ஒரு ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய அன்பு தலைவருடைய இந்த ஆட்சி என்பது இன்னும் பல ஆண்டு காலம் நீடிக்க வேண்டும். அதற்கு ஒப்பிட்டவருடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்கள் அவருடைய இந்த சீரிய ஆட்சியிலே அனைத்து தரப்பட்ட மக்களும், அது மாணவர்களாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும், மகளிராக இருந்தாலும், அரசு ஊழியர்களாக இருந்தாலும், அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் நன்மை தருகின்ற ஆட்சியாக, அவருடைய உரிமைகளை பெற்றுத் தருகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த 4 ஆண்டு கால ஆட்சியிலே
எண்ணற்ற திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கி வழங்கியிருக்கிறார்கள். அதில் உதயநிதி திட்டம்னு அந்த அம்மாவை கையெழுத்து போடல. இந்தியாவுக்கு ஒரே அளவீடு, இந்தியாவுக்கு ஒரே அளவுக்கு ரீடிங் வைக்கணும், கரண்ட்டுக்கான தொகையை நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லி மத்திய அரசு மோடி அரசு கொண்டு வந்துட்டு உதயநிதி திட்டம் பேரு அளவு கையெழுத்து போட எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் பண்ணல, சிஏ திட்டம் சட்டம், இஸ்லாம் எதிரான சட்டம், அதுல கையெழுத்து போட்டார். தமிழ்நாட்டின் உரிமைகள் அத்தனையும் அடக வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஏன் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஜிஎஸ் நிலுவைத் தொகை விட வாயை திறந்து கேட்கறதுக்கு திராணியற்ற முதுகெலுப்பான ஒரு முதலமைச்சர் தான் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி. நீ தன் மகனையும் தன் சம்பந்தியை காப்பாற்றுக்காக பண்ண ஊழல இருந்து வெளியே காப்பாற்றுக்காக ஜெயிலுக்கு போக வெளியே காப்பாற்றுக்காக என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? மோடி கூட கூட்டணி வச்சு மிரட்டி கூட்டணி வச்சிருக்காங்க. மோடி தமிழ்நாட்டின் மக்களுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்துகிற ஒரு தலைவர். பிஜேபி தமிழ்நாட்டின் நலனை, தமிழ்நாட்டுக்கு அது உரிமையும் தர மறுக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க. காரணம் தன்னை காப்பாற்றுறது. இதுதான் எடப்பாடி பண்ண சாதனை. இன்னொரு புதுசா வந்திருக்காரு, சினிமா சான்ஸ் போயிடுச்சு வந்திருக்காரு. அவர் கேட்டா ஊழல வச்சுருவாங்க. யாரோட கூட்டணி? அதிமுக கூட்டணி. யாரோட ஒய் பாதுகாப்பு கொடுத்தது? மோடி அரசு. பிஜேபி கூட கூட்டணி. அவர் யோகி என்ன தெரியுமா உங்களுக்கு? 300 கோடி சம்பளம். அந்த சம்பளத்தை கூட முழுசா வாங்கி வரி கட்டக்கூடிய, வருமான வரி செலுத்தாம பாதி கருப்பணம் வாங்கணும் யோகி என்ன. இதனால் வரையில் தன்னை வளர்த்த ஆளாக்கிய சினிமா துறையில் இருக்கிற ஊழியர்களுக்கோ, தொழிலாளர்களுக்கோ, சக நடிகர்களுக்கோ ஒரு எல்லாரும் உதவி செய்யாத ஒரு மனிதன். ஏன் நான் வாங்கிய ரோட் சேல்ஸ் காருக்கு வரி கட்டத்துக்கு முடியாம கோர்ட்டு கொட்டின பிறகு, கோர்ட்டு கடன் தெரிவிச்ச பிறகு வரி கட்ட யோகியமான ஊழல் பண்ணி அதிமுக கூட்டணி பிஜேபி நல்ல உறவு வச்சிட்டு இருக்கான். இல்ல மறுக்க முடியுமா? இதுவரை 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சாச்சு. அந்த நடிகரால மோடி எடுத்து ஒரு வார்த்தை சொல்ல முடிஞ்சுதா? ஏன்னா மோடியை தமிழ்நாட்டு நீதித்தரவுல கேட்க முடிஞ்சுதா? ஏன் எங்க மக்களுக்கு வெள்ள நிவாரணம் தரமாட்டேன்னு கேட்க முடிஞ்சுதா? திராணி இருக்குதா? ஏன்னா அவங்க மிரட்டி வச்சிருக்கான் அமித்ஷா. நீ கருப்பு பணத்தை கணக்காட்டுல கட்சியாளர்கள் திமுக தூங்கிக்கலாம். அதனால அவன் பண்ணிட்டு இருக்கான். ஒரு படத்துக்கு 300 கோடி சம்பளம் எப்படி 150 ரூபாய் டிக்கெட் 1500 ரூபாய்க்கு 2000 வித்து கொள்ளடிச்சு நீ தமிழ்நாடு மக்களை காப்பாற்ற முடியுமா? இல்ல உங்க வீட்டு பிள்ளைங்க சொல்லுங்க. 150 ரூபாய் டிக்கெட்டுக்கு விடிகால 3 மணி ஷோ 4 மணி ஷோ போட்டு 1500 2000 டிக்கெட்டை விட்டு அவன் 300 கோடி 400 கோடி சம்பாதிச்சு வச்சுக்கிட்டான். நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஒண்ணு இல்லை. ஆனால் நம் வீட்டு இளைஞர்கள், நம்ம வீட்டு பிள்ளை எதிர்காலத்துக்காக தான் அயல் நாட்டு முதலீடு கொண்டு வந்து இனி பல்வேறு தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டை திறந்து இன்னைக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வந்த ஆட்சி நம்முடைய திராவிட மாநில ஆட்சி. பேசுறதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் நம்ம ஞாபகம் இருக்கு கொஞ்சம் அதிகம் மறந்துடும். ஞாபகம் நினைவூட்டுறேன், ரிமைண்டர். அலாரம் வச்சு ஏற்றுக்கிற மாதிரி காலையில் 4 மணிக்கு வீட்டுக்கு போகணும், வேலைக்கு போகணும், அலாரம் இல்லை. அந்த மாதிரி ஒரு அலாரம் வச்சு சொல்றோம்.